இந்த வீடியோ கொஞ்சம் கவனமா பாருங்களேன். ஒருத்தர் ஒரு செத்துப்போன மலைப்பாம்ப ஒரு குரங்கு கூட்டத்துக்குள்ள போடுறார். அதை பார்த்ததும் அந்த குரங்கு கூட்டமே பயந்து ஓட ஆரம்பிக்குது. அந்த கூட்டத்துல இருந்து பெரிய குரங்கு மட்டும் அந்த மலைப்பாம்பு பக்கத்திலே நிக்குது. அது பக்கத்துல ஜால்ரா அடிக்கிற ஒரு குரங்கு. தன்னோட உயிருக்கு ஆபத்து வந்ததும் அதே குரங்கு அந்த பெரிய குரங்கை மலைப்பாம்பு மேல தள்ளிவிட்டு தான் மட்டும் மரத்துல ஏறிடுச்சு. பெரிய குரங்கு சேத்துல விழுந்து கை உடைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பாம்பு தன்னை கடிக்க போகுதுன்னு பயந்து கண்ணை மூடி மரணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா ரொம்ப நேரமாகியும் எதுவுமே நடக்கல. மெதுவா கண்ணை திறந்து பார்த்தப்ப தான் தெரியுது, அந்த மலைப்பாம்பு ஏற்கனவே செத்து போச்சுன்னு. மேல பார்த்தா, நேத்து வரைக்கும் அத சுத்தி நின்னு ஜால்ரா அடிச்சிட்டு இருந்த குரங்கெல்லாம், எப்ப அந்த பாம்பு இந்த குரங்க முழுங்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. இன்ஃபாக்ட் அதுல ஒரு குரங்கு கூட கீழ வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு யோசிக்கவே இல்ல. ரியல் லைஃப்லயுமே தானே. நம்மள சுத்தி நெறைய பேர் இருப்பாங்க. ஆனா ஒரு பிரச்சனை வந்துட்டா, நம்மள காவு குடுத்துட்டு அவங்கள எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு தான் யோசிப்பாங்க. புரியுதா? அதனால முதல்ல உங்கள சுத்தி இருக்கிற எல்லாரையும் ஃப்ரெண்டுன்னு நம்புறத நிப்பாட்டுங்க. கும்பலா அரட்டை அடிக்கவும், பார்ட்டி பண்ணவும், உங்க சந்தோஷத்த பகிரவும் தான் அவங்க இருப்பாங்க. நீங்க அவங்க மேல வைக்கிற அதே உண்மையான அன்பும், நம்பிக்கையும் அவங்களும் உங்க மேல வைப்பாங்கன்னு நெனைக்கிறது முட்டாள்தனம். நீங்க உண்மையிலேயே ஸ்மார்ட் தான். பட் தப்பானவங்க மேல அன்பு வைக்கிறப்ப, அந்த அன்புக்கு அடிமையாவும், முட்டாளாவும் மாறிர்றீங்க. ஸோ சூஸ் யுவர் ஃபிரெண்ட்ஸ் வைஸ்லி. எல்லாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதே மாரி எல்லாரையும் நம்பணும்னு அவசியம் கிடையாது. இந்த வீடியோ உங்க கூட கனெக்ட் ஆச்சுன்னா, உங்க உண்மையான ஃப்ரெண்ட டேக் பண்ணிட்டு தேங்க் யூன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவ நெறைய நெறைய ஷேர் பண்ணுங்க.